ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஜஸ்ட் 3 ஹவர்ஸில் உங்கள் வீட்டிலருந்தே எப்படி நீங்கள் உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் வாங்கலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்படின்னு உங்களோட கூகுள் க்ரோமில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்வீசஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். உங்களுக்கு ஒரு பேஜ் லோட் ஆகிட்டு ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. ஸோ இதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆல்ரெடி பண்ண ரிஜிஸ்ட்ரேஷனோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களோட லாகின் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதும் ஐ ஆம் அ டேக்ஸ் பேயர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், லீகல் நேம் ஆஃப் தி பிஸ்னஸை நீங்கள் டைப் பண்ணணும். இப்போது நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கீங்க, உங்களோட கம்பெனி நேமில் உங்ககிட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட நேமை தான் இங்கே லீகல் நேம் ஆஃப் தி பிஸ்னஸில் டைப் பண்ணணும். அதாவது பேன் கார்டில் உங்களோட நேம் நீங்கள் இதில் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்கள் பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு உங்களோட பெர்மனண்ட் இமெயில் ஐடி அண்ட் உங்களோட பெர்மனண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஒரு ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க கேப்ஷாவை இதில் என்டர் பண்ணி ப்ரொசீட் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் இதில் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீட் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களோட இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரலனா ஸ்கேமில் போயிருக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி உங்களோட ஓடிபியை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஜிஎஸ்டி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டிஆர்என் அப்படிங்கிற ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். இந்த நம்பரை நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களோட மெயில் ஐடிக்கும் ரிசீவ் ஆகிருக்கும். பட் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஆர்என் வச்சு தான் உங்களோட பார்ட் 2 ஆஃப் ஜிஎஸ்டி அப்ளிகேஷனை நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் கண்டினியூவிங் திஸ் வீடியோ. உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் திருப்பி நீங்கள் ஹோம் பேஜ்க்கே போயிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து சர்வீசஸ் கிளிக் பண்ணி அதில் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அகைன் நம்ம நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை தான் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதோட லாகின் மட்டும் நம்ம டிஆர்என் கோட் வச்சு லாகின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டெம்ப்ரவரி ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ அதுதான் டிஆர்என். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெயிலில் வந்த அந்த டிஆர்என் நம்பர், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது மெயிலில் வந்தது, அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிவிட்டு கேப்ஷாவை என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. இப்போ நான் என்னோடய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் இந்த டெம்ப்ரவரி ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் செகண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் உடனே பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு வாட்டி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு நான் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு பேஜ் லோட் ஆகிட்டு உங்களோட மொபைல் ஆர் இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுங்க. இப்போது இதுதான் உங்களோட அப்ளிகேஷன். உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம முடிச்சதுனால உங்களோட அப்ளிகேஷன் இங்கே ஷோ ஆகும். ட்ராஃப்டில் இருக்கும். நீங்கள் ஆக்ஷனில் கிளிக் பண்ணணும். ஸோ உங்களோட செகண்ட் ப்ராசஸில் உங்களுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வெரிஃபிகேஷன் பண்ண அப்புறம் வித்தின் 1 hour ஆர் 2 hours உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு ரிசீவ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ப்ரொப்ரேட்டர்ஷிப்பா, பார்ட்னர்ஷிப்பா, என்ன உங்களோட பிஸ்னஸ் டைப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இ-காமர்ஸ், செல்லிங், ரீட்டெயில், அதை சூஸ் பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்ற டேட்டை இதில் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இன்னையோட டேட்டை நீங்கள் போட்டுக்கோங்க.
ஆல்சோ நீங்கள் இப்போ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா 14A உங்களோட பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. 2.5 லேக் தான் உங்களோட மந்த்லி இன்கமாக இருக்கும். ஆர் 2.5 லேக்குக்கு கீழே இருக்கும் அப்படின்னா நீங்கள் 14A சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 3 ஹவர்ஸில் ரிசீவ் ஆகிடுச்சு. மேபி அதர் அப்ளிகன்ஸ்க்கு எப்படி அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது ஓனர் ப்ரொப்ரைட்டரோட டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். மேபி பார்ட்னர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஸோட டீட்டெயிலுமே என்டர் பண்ணணும். இது எல்லாமே பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் அப்படிங்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களோட அட்ரஸ், நேம், உங்களோட ஆதார் நம்பர் இதுதான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் அதர் இன்ஃபர்மேஷனில் ஆல்சோ அத்தாரைஸ்டு சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அத்தாரைஸ்டு சிக்னேச்சர் இல்லை, உங்களோட பார்ட்னர் தான் அப்படின்னா நெக்ஸ்ட் காலம் அத்தாரைஸ்டு சிக்னேச்சர் அப்படிங்கிறதுல உங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். அதாவது யார் அத்தாரைஸ்டு சிக்னேச்சரோ அவங்களோட நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், பர்த் டேட், அவங்களோட ஜெண்டர், அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே இதில் என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் ஆல்சோ அத்தாரைஸ்டு சிக்னேச்சரை கிளிக் பண்ணியிருந்தீங்க, அதாவது நீங்கள் தான் ப்ரொப்ரேட்டர், நீங்கள் தான் அத்தாரைஸ்டு சிக்னேச்சர் போடக்கூடிய பர்சன் அப்படின்னா நீங்கள் அதை எனேபிள் பண்ணிவிட்டு இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இப்போ இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் அத்தாரைஸ்டு சிக்னேச்சர் வேற ஒரு பர்சனாக இருக்காங்க, ஏன்னா இது பார்ட்னர்ஷிப்பில் இருக்குது அப்படின்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைலை அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் தான் அத்தாரைஸ்டு சிக்னேச்சராக இருக்கீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ ரெஃபரன்ஸ் ஜஸ்ட் உங்களோட அத்தாரைஸ்டு சிக்னேச்சர் பர்சன் வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னா அதை எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்கள் பிஸ்னஸ்க்கு வேறு யாராவது ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை அப்படியே விட்டுட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போது இந்த ஸ்டெப்பில் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் யோர் பிஸ்னஸ், உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எங்கேருந்து ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் தனியாக ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, அந்த ஷாப் ரெண்டல் ஆர் லீஸில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் ஆர் லீஸ் அக்ரிமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அது உங்களோட ஓன் ஷாப் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப், இபி பில் ஆர் எனி அதர் ப்ரூஃப் உங்கள் பேரில் இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு வேளை ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கீங்க, ஹோம்லேருந்து உங்கள் வீட்டிலேருந்து தான் நீங்கள் பிஸ்னஸே பண்ணிகிட்ருக்கீங்க, அது ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் அப்படின்னா அந்த வீடு உங்களோட பேரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இபி பில் ஆர் உங்களோட பேரில் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமில் இருக்குது அப்படிங்கும் போது அவங்க கிட்ட இருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அட்ரஸ் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனில் அது ரெண்டடா, லீஸா, ஓனா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணணும். நான் எலக்ட்ரிசிட்டி பில் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணி அதை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், என்ன மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இந்த ஆப்ஷனில் இல்லைன்னா அதர் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதை இதில் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் இ-காமர்ஸ் செல்லிங் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு போடுறேன். இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஒருவேளை அதர் பிளேசஸ் நீங்கள் அடிஷ்னல் பிரான்ச்சஸ் வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் அடிஷ்னல் பேசஸ் இருக்குது அப்படின்னு எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது எந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ண போகிறீங்க ஆர் எந்த மாதிரி சர்வீஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். அதாவது உங்களோட டாப் 5 ப்ராடக்ட்ஸ்.
ப்ராடக்ட்ஸ்க்கு HSN கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மென்ஸ் கிளாத்திங் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு HSN கோட் ஃபார் மென்ஸ் கிளாத்திங் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் வரும். ஸோ உங்களோட டாப் 5 ப்ராடக்ட்ஸை நீங்கள் அதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். இதில் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. சேவ் அண்ட் கண்டினியூ மட்டும் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபைனல் ஸ்டெப் உங்களோட ஆதார் கார்டு அத்தென்டிகேஷன் தான். ஸோ உங்களோட ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா இதை எனேபிள் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் காட்டும். அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு லிங்க் வந்திருக்கும் உங்களோட ஆதார் அத்தென்டிகேஷனுக்காக. ஸோ அந்த லிங்க்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜோட ஒரு ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆன நெக்ஸ்ட் 3 hours 2 to 3 hours உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் லாக்இன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.